மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இப்போ நான் சொல்கிறத யோசிக்கணும். நான் காலேஜஸில் பேசுகிறேன், பெண்கள் கல்லூரியிலையும் பேசுகிறேன். நான் ஒரு 2-3 பேர் சொன்னால் பெண்கள் கல்லூரியில் பெருசாக கை தட்டுவாங்க. அஜித், விஜய், ஒரு 3-4 பேர் இருக்கு. அந்த பேர் சொன்ன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் அலை மாதிரி அந்த பெண்கள் கல்லூரியில் அப்படி கை தட்டி அப்படி கை தட்டல் அப்படி வந்து திரும்பி நிற்கும். கை தட்டினதுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன். இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? உனக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு ஆணின் பெயருக்கு நீ கைதட்டுகிறாய் என்று சொன்னால் அதை விட துன்பப்பட வேண்டிய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. என்ன கொடுமை இது! அவன் என்ன செஞ்சு கிழிச்சுட்டான்? உனக்கு அதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் பொம்பளை பிள்ளைங்க கைதட்டணும்? ஒருத்தன் பேர் சொன்ன உடனே என்ன நியாயம் இருக்காது? கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை லேடிஸ் காலேஜில் போய் நான் அருண் கேத்ரிபால் பேர் சொன்னா தெரியும்? இந்த நாட்டுக்கு நிஜமா செத்தான் சார் அவன். எனக்கு வருத்தம் தெரியுமா? ரியல் ஹீரோஸை விட்டுட்டீங்களே, ஆனா போலியான ஹீரோஸை கொண்டாடுறீங்களே. நிஜமான ஹீரோஸை விட்டுட்டமே, நிஜம் அதை பத்தி கவலைப்படலையே. எவ்வளவு கொடுமை இது! கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சிவப்பு ரத்தம் பூசிய நிஜ வீரர்களை மதிக்கவில்லை, சிவப்பு ரத்தம் பூசிய நிஜ ஹீரோக்களை மதிக்கவில்லை, சிவப்பு பவுடர் பூசிய போலி ஹீரோக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. எப்படி இந்த நாடு முன்னேற முடியும்? ஒரு எல்லை கிடையாதா? அவங்க பொழுதுபோக்குக்கு தேவை சார். எங்க வீட்டில் கழிவறை இருக்கு, எங்க வீட்டில் பாத்ரூம் இருக்கு, எங்க வீட்டில் சமையல் அறை இருக்கு. அது மாதிரி இந்த சமூகத்தில் பொழுதுபோக்கு தருவதற்கு நடிகர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சர்வஜீவ அறிவாளிகளா? அவங்களுக்கு ஒரு எல்லை கிடையாதா? எல்லா விஷயமும் அவங்க தான் சொல்லணுமா? ஊசி போட்டுக்கோனாலும் அவங்க தான் சொல்லணும், புத்தகம் படினாலும் அவங்க தான் சொல்லணும், தேசத்துக்கு விசுவாசமா இருந்தாலும் அவங்க தான் சொல்லணும், அவங்க டாக்ஸியா கட்ட மாட்டாங்க, டாக்ஸ் கட்டுனாலும் அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த நாட்டு ஜனங்க வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல. எவ்வளவு பெரிய அவமானம் சார் அது! எப்படி